மெகா டவுன்ஷிப் தான். 4 பேஸ் நம்ம பண்றோம். phase 1, phase 2, phase 3, phase 4 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மளுடைய தாட் என்னன்னாக்க எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து லேஅவுட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நாங்கள் வந்து 50,000 ரூபாய் இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து இடம் வாங்க முடியும் சார். அதை நான் பண்ணி தரேன் சார். 50,000 தான் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் சார். மக்களை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 50 ஏக்கர் சார். வந்து 50 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2 என்ட்ரன்ஸும் பாத்தீங்கன்னா சுத்திலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். பெரிய பார்க் வந்து பாத்தீங்கன்னா 4 பார்க் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பார்க்குமே பாத்தீங்கன்னா 27,000 ஸ்கொயர் ஃபீட் பெரிய பார்க்காவே கொடுத்துருக்கோம். ரோடு வந்து பாத்தீங்கன்னா சைட்டோட என்ட்ரன்ஸ் ரோடு, மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு தான் நம்ம மினிமம் ரோடே நம்ம கொடுத்துருக்கோம் சார். சார் மண் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் பூமி சார். இது வந்து கிரவுண்ட் வாட்டரும் நல்லா சுவையா இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிங் பார்க்கறனா பேசிங் பார்த்து எடுத்துக்கலாம், கார்னர் பிளாட் வேணா கார்னர் பிளாட் எடுத்துக்கலாம். எல்லா பேசிங்லயும் இப்போ வந்து பிளாட் இருக்கு. லேட்டா வரணும்னாக்கா இங்க வந்து புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இயர்லியாக வரப்போ நம்ம செலக்டிவான பிளாட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பழமுக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டன் தமிழும் பார்த்து வந்துருக்கீங்க. ஆமாண்ணா காஞ்சிபுரம் வந்துருக்கீங்க. காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு பிஸியான சிட்டி அப்படின்னு இருந்தால் கூட, கோவில் குளங்க இருந்தால் கூட, இந்த இடத்தாண்ட ஒரு அருமையான ஒரு பிளாட்டு VSS ஹவுசிங்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, இதை ப்ராஜெக்ட் டைரக்டர் பழனிவேல் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நான் சொன்ன மாதிரி VSS ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட பழனிவேல் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். காஞ்சிபுரத்துல லேண்டு சொல்லியிருந்தீங்க, பட்ஜெட்டான லேண்டு, எல்லாருக்கும் பயனாகிற மாதிரி ஆன் ரோடு லேண்டு ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அந்த பிளாட்டோட டீட்டெயில்ஸு, கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க மக்களுக்கு. சார் வணக்கம் சார். என்னுடைய பேர் பழனிவேல். நான் VSS அசோசியேட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் கரெக்டாக ஒரு 15 வருஷம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரத்தை வந்து மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தை ஏன் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. எப்படின்னா டெம்பிள் சிட்டி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்றைக்கி அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஸோ சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உரகடம் இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா மாங்கல்கூட்டோட சிப்காட் இருக்குங்க. மாங்கல்கூட்டோட சிப்காட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி ஏசியாவிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சிப்காட்டு. ஸோ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சைட் வந்து போட்டிருக்கோம். சென்னை எப்படி ஒரு காலத்தில் வந்து ஒரு 20 வருஷம் டெவலப்மெண்ட் ஆச்சோ, வேலைக்கு தேடி வருவாங்களோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்தோ அதர் ஸ்டேட்லேருந்தும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கனால அதர் ஸ்டேட்டில் இருந்தால் சிட்டிக்குள்ளே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்குறவங்களுடைய 2 தாட் என்னென்னா, ஒன்று உடனே வந்து வீடு கட்டணுன்ற ஒரு தாட்டில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ட்ரிபிள் ஆகணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலன்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டிஸ் பார்த்தா என்ன நல்லா சார் இருக்குது? சார் இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 ஏக்கர் சார். இது வந்து 50 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2 என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நம்ம செக்யூரிட்டி வச்சுருக்கோம். உள்ள சுற்றி காம்பவுண்ட் போட்டு மொத்தம் ஒரு பெரிய பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்க்கு கொடுத்துருக்கோம். 4 பார்க்கு 4 பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்குமே பார்த்தீங்கன்னா 27,000 ஸ்கொயர் ஃபீட்
பெரிய பார்க்காவே கொடுத்துருக்கோம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட என்ட்ரன்ஸ் ரோடு, மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு தான் நம்ம மினிமம் ரோடே நம்ம கொடுத்துருக்கோம் சார். மெகா டவுன்ஷிப் தான் அது. இது வந்து காங்கிரீட்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா பதிச்சு நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காங்கிரீட்ல நம்ம வந்து சைடு ரோடெலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஃபேஸ் நம்ம பண்ணுறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அது எக்ஸ்டென்ஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்டுமே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம லான்ச் பண்ணோம் சார் இது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கார்னர் பீஸோ நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்லாம் சொல்லுவாங்களா சார், அதெல்லாம் இருக்கா நம்ம கிட்ட? இருக்கு சார் எல்லாம். இப்போ என்னன்னாக்கா இப்போ நம்ம இது லான்ச் பண்ணதுனால இப்போ வந்தோம்னாக்கா நம்ம என்ன ஃபேஸிங்கில் வேணுமோ நம்ம செலக்டிவாக நம்ம வந்து இப்போ எடுத்துக்க முடியும் சார். இங்கே வந்து மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே இருக்கு. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்குட்டோட சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான். 9 கிலோமீட்டர்ப்போ அந்த ஒரு பைக் எடுத்தோம்னா ஒரு 10 நிமிஷம் வந்து வேலைக்கு போயிடலாம். இங்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து நம்ம ரீச் ஆயிடலாம். இங்கே பஸ் வசதி இருக்கா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் சார். நம்ம சைட்டோட பெரிய அட்ராக்ஷன் என்னன்னாக்கா ஆப்போசிட்லேயே வந்து காலேஜ் இருக்கு, பஸ் ஸ்டாப்பு, சேர் ஆட்டோ எல்லாமே நம்ம சைட் நின்று தான் போகும். தண்ணி வசதின்னு பார்க்கும்போது என்ன தண்ணி எவ்வளோ ஃபீட்டு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி சார். வந்து மண்ணை பார்த்தாலே தெரியும். செம்மண் பூமினாலே தண்ணி நிற்காது. தண்ணி நிற்காது. நல்லா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். கிரவுண்ட் வாட்டரும் நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு. வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்லேயே வந்து நம்ம வந்து இங்கே தண்ணி இருக்கு. நம்ம போர் வந்து நம்ம போட்டிருக்கோம். வரவங்க 2 இடத்துல நம்ம போர் போட்டிருக்கோம். வரவங்க தண்ணி டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நான் ஃபேஸ் 1 வந்து போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 2 போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 3 வந்து ஆல்ரெடி இப்போ புக்கிங் போயிட்டு அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. இது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ டாக்குமெண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கோம். நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கஸ்டமரு நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்ததுனால தான் ரிப்பீட் கஸ்டமர் நீங்கள் எங்கே ப்ராஜெக்ட் போட்டாலும் இடத்த வந்து பார்க்காமலே வந்து புக் பண்ணுறாங்கனாக்கா எங்களுடைய கரெக்டான சர்வீஸ் இருந்தனால மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட கால் பண்ணாமல் இன்கேஸ் நான் வந்துட்டா என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நீங்கள் எங்கள்கிட்ட கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுடைய கீ எங்கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய டைரக்டர் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வரப்போ உங்களுக்கு என்னென்ன பிளாட்டில் வேகன்சி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த பிளாட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். ஸோ எல்லாமே இருந்து கூட வந்து நான் வந்து உங்களை நேரில் மீட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர முடியும் சார். எதுக்காக நான் இந்த விஷயத்தை கேட்குறேன் மக்களே, இவங்க கால் பண்ணி இவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி வந்தீங்கன்னா லேஅவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரு லேஅவுட் பிடிச்சிருக்கும், கார்னர் பீஸ் பிடிச்சிருக்கும், அந்த பீஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்ட்டு இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கோ இங்கே மாதிரி இவங்கள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு தெரியாது. ஸோ யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி பண்ண முடியும்? கண்டிப்பாக சார். இப்போ எங்கேருந்து வராங்களோ நான் வந்து அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேரில் போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நேரில் மீட் பண்ணுவேன். இன்கேஸ் அவங்க அப்படி இல்லை முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் வந்து கார் வச்சு நாங்கள் பிக்கப் ட்ராப் வந்து நாங்களே பண்ணுறோம். ஃப்ரீயா சார்? ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். அந்த சைட்டை வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு 100% அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுக்கப்புறம் பிளாட் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை உணவு நம்மளே நம்ம சேர்ந்து எல்லாமே ஒன்றா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து வீட்டிலே எப்படி பிக்கப் பண்ணமோ அதே மாதிரி நாங்கள் வீட்டிலே வந்து ட்ராப் பண்ணிவிடுவோங்க. சரி, இப்போ இந்த லேண்டு நீங்கள் சொன்னீங்களா சார், இதுக்குன்னு டைம் பீரியட் ஏதாவது இருக்கா சார்? இது எவ்வளோ சீக்கிரமாக வந்தோம்னாக்கா நம்ம ஃபேஸிங் பார்க்குறோன்னா ஃபேஸிங் பார்த்து எடுத்துக்கலாம், கார்னர் பிளாட் வேணால் கார்னர் பிளாட் எடுத்துக்கலாம். எல்லா ஃபேஸிங்லேயும் இப்போ வந்து பிளாட் இருக்குது. இன்கேஸ் நம்ம லேட்டாக வேணுனாக்கா இங்கே வந்து புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ இயர்லியாக வரப்போ நம்ம செலக்டிவான பிளாட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1100, 1320, பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம இடத்த வந்து பார்க்குறவங்க இடத்த வந்து பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னா அவங்களுக்கு வந்து ஒரு 200-300 பிளாட் மட்டும் தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர்ன்றப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வீட்டு மனை இருக்குது. 1500 வீட்டு மனையில் இருக்கப்போ ஸோ ஒரு 10% ஒரு 20% வீடு வந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 300 வீட்டுக்கு மேலே இங்கே வந்து வீடுங்க வந்துருங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் மாதிரி இருக்கும். ஸோ இடம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிறவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்ரிசியேஷன் ஆகிடும். இங்கே காஞ்சிபுரத்தை நம்ம ஏன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு இங்கே கொண்டு வராங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்காட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இல்லை ஒரு இடம், நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு இடம். ஏன்னா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் பார்ப்பாங்க. எப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம பைக் எடுத்தோம்னாக்கா வந்து சிட்டியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் போய் ரீச் பண்ண முடியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி பார்ப்பாங்க. நம்மது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு சைட்னால நம்ம சைட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கும், சேர் ஆட்டோ எல்லாமே நின்று போகுங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அதை தாண்டின பார்த்தீங்கன்னா சித்ரா சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குங்க. ஸோ நம்ம சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, உங்களுக்கு காலேஜ், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே இருக்கிறதுனால இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு.
இடமாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு நம்ம இந்த இடத்த வாங்கிக்கலாங்க. அப்ரூவ்டுன்னு வரும்போது இது என்ன அப்ரூவல் சார் இங்கே? இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு சார். இது வந்து நம்மளுடைய தாட் என்னன்னாக்க எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த லேஅவுட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருந்தால் நம்ம கிட்ட லேண்ட் வாங்கலாம் சார்? சார் காஞ்சிபுரத்தில் விஎஸ்எஸ் அசோசியேட்டில் நம்ம ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து இடம் வாங்க முடியும் சார். இந்த ஐடியா மணி சேனலை பார்த்து வரவங்க என் மக்களுக்காக ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக சொல்லுங்களேன். இப்போ சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நாங்கள் வந்து 50,000 ரூபாய் இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து இடம் வாங்க முடியும் சார். அதை நான் பண்ணித்தரேன் சார். உங்களுக்கு 50,000 தான் வாங்கலாம்? கண்டிப்பாக வாங்கலாம் சார். மக்களை யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் யூஸ் பண்ணி ஐடியா மணி சேனல் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா 50,000 இடம் வாங்கலாமா? ஸோ அது டீட்டெயில்ஸ் எல்லாமே சார் சொல்லுவார். கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணிட்டு வாங்க. கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள். அது என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லுவார். நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புக்கிங் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 நம்ம பண்ணுறோங்க. 50,000 அட்வான்ஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து புக்கு கொடுத்துருவோம். அதுலேயே நாங்கள் லீகல் ஒப்பீனியனை வச்சிருப்போம். கிளாரிஃபிகேஷன் நீங்கள் வேணா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவல் பட்டாவுமே நாங்களே கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வாங்கி கொடுப்போம். பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 லட்ச ரூபாயிலேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டெவலப் ஆன ஏரியாவாக இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் தான் இது இருக்குது. ஒரு இடத்துக்கு போகும்போதோ சரி, அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போதோ சரி, அதில் இருக்க பெனிஃபிட்ஸு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மக்களே நான் வீடியோ எடுத்து பண்ணுவேன். ஸோ காசுக்காக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. எனக்கு இந்த இடம் வந்து பண்ண பிடிச்சிருக்கு. இந்த இடம் வந்து பார்க்கும்போதே ஒரு அட்மாஸ்பியரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் வரும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்த பார்த்துருந்தீங்க, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான இது. இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி. ஓகே சார், தேங்க்யூ. நான் உங்கள் விஎஸ்எஸ் அசோசியேட்டோட பழனிவேல் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.